ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம் வழங்கப்பட்டுள்ளது. ஓகே, ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு எத்தனைல இருந்து சொல்லிட்டாங்க? 1லிருந்து 49 வரை தொடர்ச்சியாக. எப்படி? தொடர்ச்சியாக கதவிலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளது. கதவிலக்கம்னா டோர் நம்பர் சொல்றோம் இல்லையா? அப்ப முதல் வீட்டுக்கு 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா எது வரைக்கும் வழங்கி இருக்காங்க? 49 வரைக்கும். நான் ப்ளஸ் கூட சொல்ல தேவையில்ல, கம்மா தான் போட்டுக்கணும். வீட் நம்பர் 1 2 3 எக்ஸெட்ரா 49 வரைக்கும் கதவிலக்கம் வழங்கிட்டாங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட். செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகையானது. ஓகே, செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகையானது. அப்ப செந்தில் வீடு எனக்கு எங்க இருக்குன்னு தெரியலன்றதுனால செந்தில் வீட்டை தான் எடுத்துக்கிறானே கூட்டுத்தொகைன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் நடுவுல குறிப்பிட போறோம் பிளஸ். செந்திலின் வீட்டுக்கு முன்னதாக உள்ள செந்திலின் வீடு இதுனா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? இதுல இருந்து 1 கம்மியா இருக்கும். செந்தில் வீடு 10னா 10க்கு முன்னாடி நம்ம இருக்கும் 1/2. அப்போ n ல இருந்து எத்தனை கம்மியா இருக்கும்? n - 1. n க்கு முன்னாடி நம்பர் n - 1. கூட்டுத்தொகையானது அப்படினா சொல்றாங்க பிளஸ் போட்டாங்க. இப்போ இங்க இருக்குது போட்டுட்டே போலாம். இங்க என்ன போலாம்? பிளஸ். செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகையானது. கூட்டுத்தொகைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? சிக்மா. மேத்ஸ்ல என்ன சொல்லுவோம்? சிக்மா. கதவிலக்கங்களின் கூட்டு செந்திலின் வீட்டுக்கு முன்னதாக உள்ளது. செந்திலின் வீட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? கூட்டுத்தொகைனா சிக்மா n - 1. ரெண்டு நம்பரா இருக்குதுனால பிராக்கெட் போறோம். நீங்க பிளஸ் போடுங்க. எதெல்லாம் தொடங்கி இருக்கு? 1 பிரச்சனை இல்ல. இது வரைக்கும் செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகை ஆனது. ஆனதுன்னா என்ன குறிப்பிட போறோம்? ஈக்குவல் டு. செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். செந்தில் வீட்டுக்கு பின்னாடி செந்தில் வீடு என்னன்னா செந்தில் வீட்டுக்கு பின்னாடி ஒரு நம்பர் என்ன இருக்கும்? எக்ஸ்ட்ரா. அப்ப கூட்டுறது என்ன வரும்? அந்த நம்பர் n + 1. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் செந்திலின் வீட்டுக்கு பின்னதாக உள்ள கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப செந்தில் வீட்டுக்கு பின்னதாக கடைசி நம்பர் பாருங்க. கடைசி நம்பர் எதை போட்டோமோ அதுதான் கடைசி நம்பர். அப்ப கடைசி நம்பர் என்னது? 49ஆ? சொல்லுங்க. சிக்மா 49. எதுல இருந்து தொடங்கி இருந்தா தான் நம்ம பார்க்கணும் 1ல இருந்து. ஆனா எதுல இருந்து தொடங்கி இருக்கு? n + 1. அப்ப எதுல இருந்து கழிக்கணும்? நானு 1ல இருந்து எது வரைக்கும் இல்ல எனக்கு n வரைக்கும். இத என்ன பண்ணினானே கழிக்கணும். அப்ப n உறுப்புகளின் கூடுதல் என்னது? சிக்மா n. என்ன பண்ண போறேன்? கழிக்கணும். அப்படிதான் சாமி. எஸ் மிஸ். 1ல இருந்து கொடுத்துட்டாங்கன்னா அது வரைக்கும் எடுத்துக்கிறோம். பாதியில இருந்து கொடுத்தாங்கன்னா மொத்தமா எடுத்துட்டு எது முன்னாடி வரைக்கும் குடிக்கலோ அதை என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். இப்போ ஃபார்முலாவுக்கு போலாமா? எஸ் மிஸ். இதுல இருந்தே போலாம். ஃபார்முலா ஏஎன்களின் கூடுதல் அது ஒரு நம்பர், அதுக்கு அடுத்த நம்பர் ரெண்டுத்தையும் பெருக்கி 2ஆல வகுக்கணும். ஒரு நம்பர் என்னது? n - 1. அடுத்த நம்பர் என்னன்னு பாருங்க. ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்? பெருக்கி எதால வகுக்குறோம்? 2ஆல. அதான ஃபார்முலா. எஸ் மிஸ். சிக்மா என்னோட ஃபார்முலா. ஈக்குவல் டு போட்டுக்கலாமா? எஸ் மிஸ். இங்க என்ன இருக்கு? 49ஆ? எஸ் மிஸ். 49 × 50/2. இப்போ இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. ஏஎன்களின் கூடுதல் n. அடுத்த நம்பர் என்னது? n + 1/2. இதான் ஃபார்முலா. முதல் n ஏஎன்களின் கூடுதல் n × n + 1/2. முதல் நம்பர் இந்த நம்பர், அதுக்கு அடுத்த நம்பர் இது. இதுல இருந்தே நம்ம எழுதுவோம். சரியாமா? இப்போ எனக்கு n உடைய மதிப்பு தேவை. n என்றது யாருடைய வீடு? செந்திலோட வீடு. ரைட்டா? எஸ் மிஸ். இப்போ நம்பர் சம்பந்தப்பட்டது இங்க இருக்கலாம். நடுவுல என்ன குறி இருக்கு? அப்ப என்ன பண்ணலாம்? ஓர் 2. 50 எத்தனை? 25. 50 இல் பாதி. 50ல பாதி எவ்வளோ? 25. இப்போ இந்த பிளஸ் மைனஸா இருக்கிற n × n + 1/2 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்தா என்ன மாறிடும்? + n × n + என்ன இருக்கு சொல்லுங்க? n - 1 × n + 2. மைனஸா இருக்கிற n × n + 1/2 தான் நமக்கு வந்துச்சுனா + n. கேர்ள்ஸ் நிறைய பேர் வாயில திறக்க மாட்டேங்குது.
பிளஸ் n into n plus 1 by 2 equal to இங்க என்ன இருக்குன்னு பாருங்க 49 25. இது ஒரு பின்ன எண் பகுதியை தொகுதியை கேன்சல் பண்ணணும். இங்க கொண்டு எங்க கேன்சல் பண்ணிருக்காது இங்கேயும் பார்க்காது. நடுவுல என்ன குறி இருக்கு? இப்ப பாருங்கப்பா ஒரு பின்ன எண் அல்லது ஒரு விகிதமுறு எண் நடுவுல பிளஸ் மைனஸ் வச்சா எதை பார்க்கணும்? பகுதிகளை பார்க்கணும். இன்னொன்னு ரெண்டுத்துக்கு என்னன்னா பொதுவா இருக்கான்னு பார்க்கணும். பகுதிகள்ல தொகுதிகள் ரெண்டுத்தையும் பொதுவா இப்ப என்னடா இருக்கு? பகுதிகள் பார்க்கறோம் ரெண்டும் சமமா இருக்கு. எத்தனை முறை ரெண்டு வந்தாலும் ஒரே முறை தான். என்ன பண்ண போறோம்? பை 2. மேல பார்க்கறோம் ரெண்டுத்துக்கு என்ன பொதுவா இருக்கான்னு பாருங்க. வெளிய எடுத்துலாமா? Yes, miss. வெளிய எடுத்து என்ன பண்ணோம்? Bracket. பிராக்கெட் பண்ணா பண்ணோம் கேன்சல் பண்ணோம். ஓர் n ஒன்னு கூட எதை பெருக்கினாலும் அது போதும். இப்ப n மைனஸ் 1 இருக்கா? Yes, miss. ஓர் n ஓர் 1 மைனஸ் இங்க என்ன குறி? Plus. ஓர் n பிளஸ் 1 ஈக்குவல் டு 49 into 25. இங்க பாருங்க பிராக்கெட் உள்ள தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் என்னது? 0. இங்க ஒரு n இந்த ஒரு n இங்க என்ன இருக்கு? Plus. அப்ப ஒரு n கூட்டினா 2n. இங்க என்ன இருக்கு ஏற்கனவே n இந்த பிராக்கெட்னா என்ன அர்த்தம்? Into. பிராக்கெட்னா Into. ஒரு n கூட்டினா 2n. Equal to பின்ன எண் இது நடுவுல என்ன குறி இருக்கு? பெருக்கல். அப்ப மேல இங்க என்ன பண்ணலாம்? Cancel பண்ணலாம். ஓர் n 2 4 2. n இன்டு என்ன? Yes, miss. n பெருக்குனா n square equal to இதையும் ஸ்கொயர் வடிவத்துல எழுதுங்க பார்க்கலாம். எத்தனை ஸ்கொயர்? 7 square பெருக்கல் 5 square. நடுவுல பெருக்கல் இருந்துச்சு அந்த ஸ்கொயர் ஆனதுக்கு ரெண்டுத்துக்குமே பொதுவா பொது. போடலாமா? Yes, miss. சேர்ந்து இருந்தா தனியா இருந்தா சேர்த்து போடுங்க, சேர்த்து இருந்தா தனியா தனியா போடுங்க. 7 into 5 the whole square. என்ன சாமி? n square. ஸ்கொயருக்கு ஸ்கொயர் சமமா இருக்கு. அப்ப n-க்கு பதிலா என்ன இருக்கு? 7 into 5. 7 5 பெருக்குனா என்னது? 35. அப்போ n equal to 35. 5. Therefore என்ன கேக்குறாங்க? செந்திலின் வீட்டு கதவிலக்கம். செந்திலின் வீட்டு கதவிலக்கம் சொல்ல மாட்டீங்களா? கதவு. எத்தனை? 35. செந்தில் வீடு 35வது வீடு. ஓகேவா? எஸ் மிஸ். போடுங்கம்மா.